ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமை அரிசி பொங்கல். அது 1 கப் சாமை அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்த பிறகு அதில் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி கொஞ்ச நேரம் வதங்கி அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அதை வதக்குங்க. கறிவேப்பிலை பொரிஞ்ச பிறகு அதில் மிளகும் சீரகமும் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா அதை பொரியிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் சாமை அரிசி பைத்தம்பருப்புக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் அரிசி பருப்பு நல்லா ஊறியிருக்கு. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு ஊறின சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துடுங்க. அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு 3 விசில் விட்டுட்டு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆன பிறகு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாமை அரிசி பொங்கல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.